வணக்கம். இன்னைக்கு நம்ம டே 2 பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரியில் இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவிலுக்கு தான். இது நான் பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில் நான் சொல்கிறதே தப்பு. ஏன்னா இது வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான். விழுப்புரம் மாவட்டம் பார்த்துக்கோங்க. ஒரே இடத்துல நின்றுட்டு இது விழுப்புரம் மாவட்டம் இது பாண்டிச்சேரி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இந்தியா வந்து 47 சுதந்திரம் கிடைச்சது. பாண்டிச்சேரி வந்து 56 தான் சுதந்திரம் கிடைச்சது. அது வரைக்கும் பிரெஞ்சு கண்ட்ரோல் தான் அந்த இடம். அது ஃபுல்லா சுத்தி பார்ப்பாங்க. அரவிந்த் ராட்சம், மணக்குள விநாயகர், மியூசியம், ராக் பீச், பிரெஞ்சு காலி 4 தெருவு, 3 சர்ச்சி, கவர்னர் பேலஸ், பாண்டிச்சேரி அசம்பிளி அங்க பார்க்கலாம். அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா 10 கிலோமீட்டர் பேரடைஸ் சைலாண்ட் பீச், 4 கிலோமீட்டர் போனா பாண்டி மெரினா பீச் வித் போட்டிங். அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து ஆரோவில் 2 கோயில் இருக்கு. பண்டிமுக அனுமன் கோயில், நவகிரக கோயில். அப்படியே ரவுண்ட் அடிக்க உள்ளுக்குள்ள என்ட்ரானோடனே ஒரே ஒரு கடை தான் இருந்தது பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த கொல்லாம்பழம், மாங்காய் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு அந்த அண்ணன் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக ஸ்வீட்டாக அழகாக சொன்னாங்க. அதை அப்படியே காதில் வாங்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போயாச்சு. உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அங்கேருந்து அப்படியே நம்ம மூவ் ஆகி 1 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளுக்குள்ளே போக போகிறோம். அதனால வண்டி எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. இந்த இடத்தோட மெயின் பர்பஸ் என்னன்னா வேற வேற கண்ட்ரி, அதாவது வேற வேற இடத்துல வந்து எல்லாம் இங்கே ஒன்றா இருக்கணும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் பவிலியன்லாம் இருக்கும். டிபெட்டன் பவிலியன், அமெரிக்கன் பவிலியன், ஆப்பிரிக்கன் பவிலியன், ஃப்ரெஞ்ச் பவிலியன், ஒரு பவிலியனாக இருக்கும். இது வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. ஓகே, கைடு சொன்னதை கேட்டிருப்பீங்க. இது வந்து 1968 ஸ்ரீ அன்னை அவங்களால வந்து ஆரம்பித்தது. இது வந்து ஜாதி, மதம், அரசியல் எல்லாத்தையும் கடந்து இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க பார்த்துக்கோங்க. அங்கங்கே இருந்து எல்லாருமே இருக்காங்க. சுற்றுலா பயணிகளை ரொம்ப ரொம்ப ஒரு கவர்ற இடம் அப்படிங்காங்க. இங்கே உள்ளவங்க வந்து இதுக்குள்ளேயே தான் வேலை பார்த்துக்கணுமா, வெளியில் வந்து வேலை பார்க்க முடியாதான். அங்கங்கே இருந்து இருக்கிறவங்க இதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அப்படி என்ன சொல்லனா ஒரு சர்வதேச பரிசோதனை ஒரு நகரம். 11 ஸ்கூல் இருக்கா. ஆனால் ஒரு ஸ்கூல்ல 60 பிள்ளைங்க தான் படிக்காங்களாமா. இந்த மாதிரி நிறைய அது கேட்க புதுசா இருந்தது. இப்படிலாம் கூட இருப்பாங்களா அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. யுனெஸ்கோவோட ஆதரவோட தான் இது வந்து செயல்பட்டு வருது அப்படின்னாங்க. ரொம்ப அதிசயமா இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது. If you see the microscope, you will get the shape spiral coil. That is called spirulina. Spirulina is the first plant life on Earth 3.6 billion years ago. The spirulina is naturally grow mineral-rich alkaline lake like Angoringa, Madagascar, Chad, Africa, Lonavala, Pune. We collect culture from Pune, Lunar Lake, after tested and add these tanks. These are our tanks. We have overall 30 tanks in our Vindara farm. Every day give oxygenating. It's grow under the water, so every day give oxygenating and add sea salt, pH level maintaining, and some minerals only added. Itself it's grow 3 weeks only. After harvesting, every day morning we pour the water and filter. 3 types of flood we used. Finally, we collect thick paste. Every day we are collecting 20 kg of wet paste and washed 7 to 8 times mineral water. After dry the excess of water and make that welcome drinks. It's ready to eat directly this paste. The local peoples only collect the wet one. This is 2 days shelf life with refrigerate. So we put your fruit salads and the crunchy grind the powder. You can mix your fresh juices and this powder make it tablet and capsule form. The benefit of spirulina: 100 gram of 56.4% of protein, vitamins, iron, everything. This is the super food. நீங்க சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் லைட்டா உப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. Little bit. நம்ம பாடத்துல எல்லாம் ஸ்பைருலினா படிச்சிருப்போம்ல. அந்த ஸ்பைருலினாவை வந்து இவங்க வந்து இந்த வளர்க்குறாங்க பார்த்துக்கோங்க. இதில் வளர்த்து அதை வந்து பவுடர் ஃபார்ம்லையும் இன்னொன்று வந்து அதை ஒரு மாதிரி என்ன சொல்ல அந்த லைட்டாக ஒரு உப்பு கலந்த டேஸ்ட்டில் இருக்குது. அது வந்து எப்படின்னா நம்ம வந்து டெய்லி ஃபுட்டில் வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இது வந்து ப்ரோட்டீனுக்காகட்டும் எல்லா பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. நிறைய நல்லது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இது அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே இது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த ட்ரிங்க் வந்து
கொடுத்தாங்க. குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. வரும்போது நாங்களுமே வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருட்கள் ப்ராடக்ட் எல்லாம் எங்கெங்கே எப்படி அப்படிங்கிறத விலைக்கு சொல்லிவிட்டு அந்த ப்ராடக்ட்டும் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து இந்த சென்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கினோம் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு. மாத்ரி மைந்திர் அப்படிங்காங்க. அந்த மாத்ரி மைந்திர் அப்படின்னா தியான மண்டபம் தான். அதாவது அமைதியான இடம். அது பக்கத்தில் அழகான தோட்டம். இந்த இடத்த போய் பாண்டிச்சேரிக்கு போனோம் அப்படின்னா கட்டாயம் இந்த இடத்த வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வர்றதுல தப்பே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோ மாட்டோம், பார்த்துருக்கோ மாட்டோம். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.